ஓகே, ஒரு 3 சம்மு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளே ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். உங்களுக்குள்ள டிஸ்கஸ் எதுவுமே பண்ணாதீங்க. ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் மட்டும்தாங்க மேம். ஸோ ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சி எனக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக. த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எ கிளப் இஸ் 3:2. இது ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சு 4 ஆப்ஷனும் சொல்லிடுவேன். யோசிச்சு இதுதானா அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த சம்மு கொடுக்குறேன். த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எ கிளப் இஸ் 3:2. த ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எ கிளப் இஸ் 3:2. Which of the following would be the actual number of members? Which of the following would be the actual number of members? Actual number of members. இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுமா? ஆன்சர் சொல்லுங்க. The ratio of boys and girls in a club is 3:2. Which of the following could be the actual number of members? ஸோ ஆப்ஷன் நோட் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு வந்துருச்சு. 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்கும். A 16, B 18, C 24, C 24, D 25, D 25. ஓகே, செகண்ட் ஒன் நோட் பண்ணிக்காங்க. செகண்ட் ஒன், if 20% of A is equal to 30% of B, is 20% of A is equal to 30% of B is equal to 1/6 of C. ஸோ ஃபஸ்ட்டு சம்மு 3:2 அப்படிங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த ரேஷியோவில் இருக்கக்கூடிய கிளப்பில் இருக்கக்கூடிய ரேஷியோ. அதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குட் பி அ நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ்? 4 எதா இருக்க முடியும்? எதா இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா மேம்? கண்டுபிடிச்சிங்களா? பார்த்த உடனே பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஆன்சர் சொல்லாதீங்க. செகண்ட் ஒன், if 20% of A, if 20% of A, 20% of A is equal to 30% of B, 30% of B is equal to 1/6 of C, 1/6 of C. Find the ratio of A is to B is to C. Find the ratio of A is to B is to C. இதுக்கு ஆப்ஷன் தான் வேணாங்க சார், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஸோ தேர்ட் ஒன், 2A is equal to 3B is equal to 2A is equal to 3B is equal to 4C. Then A is to B is to C. A is to B is to C. ஃபாஸ்ட்டாக இந்த 3 மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் நோட் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு 2:3:16. 2:3:16. 2:3:16. 3:2:16. 3:2:16. C வந்து 10:15:18. 10:15:18. D வந்து 15:10:18. 15:10:18. இது ஏதாவது ஒரு பதில் நீங்கள் சொன்னதில் இருந்தது அப்படின்னா அது எந்த ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்கள் மேம். ஏதோ கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்கீங்க, செக் பண்ணுங்கள். எஸ், ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. த ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் ஏ கிளப். ஸோ அப்போ 3:2 சொல்லிட்டாங்க. ஸோ 3 பார்ட்ஸ் பாய்ஸ் இருக்காங்கன்னா 2 பார்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் இருக்காங்க. 3x 2x. அப்போ கண்டிப்பாக நம்ம 5x அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஸோ கீழே இருக்கக்கூடிய எந்த வேல்யூ மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 இருக்குது? 25 மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக நம்பர் ஆஃப் மெம்பர்ஸாக இருக்க முடியும். அதில் வேறு ஏதாவது வேல்யூஸ் இருக்க முடியுமா? பாயிண்டில் தான் நமக்கு வேல்யூ வரக்கூடாது. ஸோ ஃபோர்த் ஒன் ஒரு சம் நோட் பண்ணிக்காங்க. செகண்ட் ஒன் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். 4 power 3.5 என்ன சார்? பி எப்படி சார் வர முடியும்? 18. ஓகே, செகண்ட் ஒன் சால்வ் பண்ணிட்டீங்களா? யாராவது ஒருத்தவங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா நான் சால்வ் பண்ணி காமிச்சிருவேன்.
20, 70, 30, 30D, 2000, 13D. எஸ் 10, 10, 18 எல்லாருக்குமே ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, இப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிருவீங்க தெரியுதுல. தேர்ட் ஒன் ஃபாஸ்டா. ஸோ நம்பர் சிஸ்டத்தில் வந்தால் மட்டும்தான் அதை ரொம்ப தெளிவாக பார்த்து கரெக்டாக அப்ரோச் பண்ணணும். அந்த நம்பர் சிஸ்டமில் கொடுக்கும்போது என்ன ரிலேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்கணும். 2A is equal to 3B is equal to 4C, then A is to B is to C is equal to A is to B is to C is equal to 12 is to 8 is to அது என்ன எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுங்க மேம்? சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ரேஷியோ must be in simplest form. 6 is to 4 is to 3. 6 is to 4 is to 3. சால்வ் பண்ணிட்டீங்களா? எல்லாருக்குமே ஆன்சர் வந்துருச்சா? 6 is to 4 is to 3. Fourth one. ரொம்ப சிம்பிள் தான். கரெக்டாக கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். ஸோ ஃபோர்த் ஒன் யாராவது சால்வ் பண்ணிட்டீங்களா? ஃபோர்த் சம் 4 power 3.5 is to 2 power 5. 4 power 3.5 is to 2 power 5. ஆன்சர் யாராவது சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸோ 4 power 3.5 ஸோ டிவைடட் பை 2 power 5 இருக்கு. ஸோ இங்கே எனக்கு 2 பவரில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய 4 பவரில் எனக்கு 3.5 இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ அந்த 4 அப்படிங்கிறத 2 ஸ்கொயர் the whole power 3.5 divided by 2 power 5. இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 2 into 3.5 2 power 7. 2 power 7 divided by 2 power 5. 5 இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஸ்கொயர். இப்போ ரேஷியோ என்ன? 4 is to 1. 4 is to 1. வந்துருச்சுங்களா மேம்? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் சம் சால்வ் பண்ணிட்டீங்களா இதை? ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. ஸோ ரேஷியோலையும் பர்சன்டேஜ்லையும் ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்து பார்க்க போகிற எல்லா டாப்பிக்குமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். 2D 3D டைம் அண்ட் ஒர்க்கு அந்த ரெண்டுமே வந்து ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் அதுவும் பர்சன்டேஜும் ரொம்பவே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்பர் சிஸ்டம் இந்த மூணுலேயுமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டைம் அண்ட் ஒர்க், எல்சிஎம், HCF, 2D 3D அடுத்து பார்க்க போகிற எல்லா டாபிக்ஸுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி நம்பர் பசில் ரீசனிங்கில் நம்பர் பசில்ஸ் பார்ப்போம். அதில் நமக்கு நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சிருந்தால் தான் நமக்கு ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்ன, ஸ்கொயர் நம்பர் இருக்கா, கியூப் நம்பர் இருக்கா, அந்த மாதிரி ஸ்கொயர் கியூப் படிச்சிட்டிங்களா? 30, 50 வர ஓகே படிச்சிட்டிங்களா? படிச்சிருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கண்டிப்பாக படிச்சுட்டு வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க சார் ஃபாஸ்ட்டாக. ஸோ இது இன்னும் நிறைய மாடல் பார்க்க வேண்டியது இருக்குங்க சார். ஃபோர்த் ஒன். ஸோ 4 power 27 இல்லைங்க மேம், 2 power 7. ஸோ 4 அப்படிங்கிறத 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். 2 ஸ்கொயர் ஸோ த ஹோல் பவர் 3.5. ஸோ அப்போ அந்த பவரை நான் என்ன பண்ணிட்டேன்? மல்டிப்ளை. ஸோ இங்கே ப்ராக்கெட் இருக்குன்னா அதோட மீனிங் என்ன? மல்டிப்ளை பண்ணணும் தான் மீனிங். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 2 power 7. 2 power 7 divided by 2 power 5. 2 power 5 2 power 5 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் divided by 1. 4 is to 1. நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. rupees 33,630. rupees 33,630. rupees 33,630 is divided among A, B and C in a such a manner
rupees 33,630 is divided among A, B and C in such a manner that the ratio of the amount of in such a manner that the ratio of the amount of A to that of B, the ratio of the amount of A to that of B, அப்படின்னா என்ன? ஏக்கும் பிக்கும் உண்டான ரேஷியோ A to that of B 3:7, A to that of B 3:7, and the ratio of the amount of B to that of C is 6:5. B to that of C is 6:5. The amount of money received by B is இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு ஏபியோட ரேஷியோவும் பிசியோட ரேஷியும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தெரியணும்? ஏபிசியோட ரேஷியோ தெரியணும். 3, 7, 6, 5. அப்போ 7, 6 பாக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். 18, 42, 35. 18, 42, 35 அப்படிங்கிறது எனக்கு என்ன? யாரோட ரேஷியோ? ஏபிசியோட ரேஷியோ. இதுக்கு மேலே இதில் ஏதாவது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வருமா? கொண்டு வர முடியுமா? 2வும் இல்லை, 3யும் இல்லை. ஸோ கண்டிப்பாக 2 இல்லைனா அடுத்து 4ம் இல்லை. எனக்கு இங்கே 5ல் இருக்குது, இங்கே ஆட் நம்பர் இருக்குது, இங்கே 2 ஈவன் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக இது எதுவுமே காமனான வேல்யூ எனக்கு இல்லை. ஸோ அப்போது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இதுதான் 1842B. எனக்கு யாரோட ஷேர் கேட்குறாங்க? பியோட ஷேர் கேட்குறாங்க. அந்த மொத்த அமௌண்ட்டை எவ்வளோ ஷேராக பிரிக்கிறாங்க? டோட்டல் ஷேர் எனக்கு என்ன? 18, 42, 50, 60, 35. ஸோ அப்போ 95 ஷேர்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ 95 ஷேரில் பியோட ஷேர் எத்தனை? 42 divided by 95 multiplied by 33,630. ஸோ கேன்சல் பண்ணி பியோட ஷேர் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 5ஆலேயே கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு பியோட ஷேர் என்ன? ஸோ நான் 3 times 95 எடுத்துட்டும் நான் 95 வச்சு டேரெக்டாக சால்வ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வரும். 95 வச்சு டேரெக்டாக கேன்சல் பண்ணாலும் ஆன்சர் வரும். ஸோ 3 times 5, 4, 354. ஸோ 42 into 354 என்ன ஆன்சர் வருது? பியோட ஷேர் என்ன? 14,868, 14,868 ரூபாய் வந்து பியோட ஷேர். ஸோ அப்போ பியோட ஷேர் என்ன அப்படின்னா 14,868. புரியலைங்க சார்? என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வந்திருக்குன்னு பாருங்க சார். 1 5s are 5, ரிமைனிங் 4, 9 5s are. அடுத்து 19ஆல தான் கண்டிப்பாக கேன்சல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு 5ஆல் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 19ஆல தான் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிங்கன்னா 354 வரும். ஏன் சார் சம்மு தப்பாக எழுதிருக்கீங்களா? ஓகே. எஸ். ஸோ இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா அதை எத்தனை பங்குகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நமக்கு ஃப்ராக்ஷனில் பிரிப்போமா? பிரிக்க மாட்டோம். இப்போ 900 இருக்குது, 900 இருக்குது. ஸோ 3 6 அப்படின்னு பிரிக்கலாம். வேறு எப்படி பிரிக்கலாம்? 4 5 அப்படின்னு பிரிக்கலாம். ரேஷியோவில் 4 5 அப்படின்னு பிரிக்கலாம்.
4.5 4.5 அப்படின்னு பிரிப்போமா அப்படின்னா ஃப்ராக்ஷன் பாயிண்ட்ல நமக்கு ரேஷியோ அப்படிங்கிறது எடுக்க மாட்டோம். இப்போ 2 3 இருக்குன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ், ஸோ அப்போ மொத்தமாக 5 பங்குகளாக பிரிக்கிறோம். கீழே இருக்கக்கூடிய எந்த நம்பர்ஸ் வந்து த ஹோல் வேல்யூவாக எந்த வேல்யூ வரும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். 16 வருமா, 18 வருமா, 22 வருமா, வராது. நமக்கு 25 மட்டும்தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு சம் வேணால் கேட்குறேன், நீங்கள் அதை வச்சு சொல்லுங்கள். ஸோ இதில் எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ ஸோ ஒரு அட்டைப்பெட்டியில் 1 டஜன் கண்ணாடி இருக்குது. 1 டஜன் கண்ணாடிகள் வந்து இருக்குது. ஸோ அதில் அட்டைப்பெட்டியை கீழே போடுறாங்க. கீழே போட்டோடனே கண்ணாடி உடையுது. உடையுதுறதுல ஒரு சில குறிப்பிட்ட அளவு கண்ணாடிகள் மட்டும் உடையுது, ஒரு சில கண்ணாடிகள் உடையலை, டேமேஜ் ஆகலை. ஆமாங்க சார், ஒரு டசன்னா 12 கண்ணாடி இருக்குது. ஸோ கீழே போட்டோடனே உடையுது. அது குறிப்பிட்ட கண்ணாடிகள் உடைஞ்சிருது, குறிப்பிட்ட கண்ணாடிகள் உடையலை. எண்ணிக்கை எனக்கு கொடுக்கல. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் should not be a ratio of the damaged and undamaged? ஓகேங்களா? உடைந்த உடையாத கண்ணாடிகளுடைய விகிதமா பின்னாடி வரக்கூடிய 4 ஆப்ஷன்ல எது இருக்க முடியாது? ஆப்ஷன் நோட் பண்ணிக்காங்க. 12 கண்ணாடி உள்ள ஒரு அட்டைப்பெட்டியை கீழே போட்டவொடனே குறிப்பிட்ட கண்ணாடிகள் உடைஞ்சிருது, ஒரு சில கண்ணாடிகள் டேமேஜ் ஆகாம உடையாம இருக்குது. ஸோ எது வந்து எனக்கு ரேஷியோவா இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் நோட் பண்ணிக்காங்க. ஆப்ஷன் ஏ 2:1, ஆப்ஷன் ஏ 2:1, ஆப்ஷன் பி 3:1, ஆப்ஷன் பி 3:1, ஆப்ஷன் சி 3:2, ஆப்ஷன் சி 3:2, ஆப்ஷன் 2 2:1, 3:1, 3:2, 7:5, 7:5, 3:2. எஸ், ஏன்னா 2:1 அப்படின்னா 3 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 8 4 இருக்கலாம். 8 கண்ணாடி உடஞ்சி 4 கண்ணாடி உடையாம இருக்கலாம். இல்லை அப்படின்னா 3 3s are 9, 1 3s are 3, 9 கண்ணாடி உடைஞ்சு 3 கண்ணாடி உடையாம இருக்கலாம். 7 உடைஞ்சு 5 உடையாம இருக்கலாம். அந்த 3 ரேஷியோவா இருக்கும். 3:2ங்கிறது அந்த இடத்துல நமக்கு வருமா? அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 12, அதோட ஃபேக்டர்ஸ்ல எதாவுமே அது இருக்காது. மல்டிபிள்ஸ் வச்சு தான் அதை பார்க்கணும். 1:1 எடுத்தாலும் 6 கண்ணாடி உடைஞ்சு 6 கண்ணாடி உடையாம இருக்கலாம். அதுவும் நமக்கு ரேஷியோவாக தான் வரும். ஸோ இதெல்லாம் டேரெக்டாக அப்படியே கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யோசிச்சு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ சொல்ற சமூகம் இதெல்லாம் டேரெக்டாகவே நீங்கள் அப்ரோச் பண்ணுறதா நோட் பண்ணிக்காங்க. A certain amount was divided between A certain and B. A certain amount was divided between A and B in the ratio. A certain amount was divided between A and B in the ratio. A and B in the ratio 4:3. A certain amount was divided between A and B in the ratio 4:3 if B's share was rupees 4,800. B யோட ஷேர், ஏபிக்கான ஷேரோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. B யோட ஷேர் 4,800 rupees 4,800. B யோட ஷேர் என்ன அப்படின்னா rupees 4,800 அப்படின்னா சரி என்ன கேட்குறாங்க? ஏபிக்கு இடையே பிரித்து கொடுக்கப்படுகிறது எனில் ஸோ த டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன டோட்டல் அமௌண்ட் என்னன்னு கேட்டுட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு அமௌண்ட் கேட்டுட்டாலே கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ என்னவா எடுக்கணும்? 4x 3x. எனக்கு பியோட ஷேர் 3x அப்படின்னா 3xங்கிறது 4,800, எக்ஸ் அப்படிங்கிறது 1,600 rupees. ஸோ எக்ஸ் 1,600 rupees அப்படின்னா எனக்கு ஏயோட ஷேரு 4 ஷேர்ஸ், அப்போ 4 into. ஸோ ஏயோட ஷேர் அப்படிங்கிறது 4 into 1,600. ஸோ அப்போ 6,400 rupees அப்படிங்கிறது ஏயோட அமௌண்ட்டு. பியோட அமௌண்ட் அப்படிங்கிறது 4,800 ரூபாய். அப்போ மொத்தமாக எவ்வளவு? 11,200 ரூபாய்.
ஸோ டோட்டல் அமௌண்ட்டுனா ஏயோட ஷேரையும் சம்லேயே நமக்கு பியோட ஷேர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது ஏயோட ஷேர் பியோட ஷேர். ஸோ 6,400 ப்ளஸ் 4,800 11,200 rupees. டோட்டல் அமௌண்ட் என்ன 11,200 rupees. ஸோ இதை எழுதி தான் சால்வ் பண்ணல. டேரெக்டாக பார்த்தா நமக்கு பியோட ஷேர் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு 3 பார்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சரி 3 பார்ட்னா ஒரு பார்ட்டு 1,600 rupees. டோட்டலாக நமக்கு 7 பார்ட்ஸ் இருக்குது. 7 into 1,200 அப்படின்னு கால்குலேட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? சாரி 7 into 1,600. 7 into 1,600 அப்படின்னாலே நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிரும். இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிட்டு லாஸ்ட்டாக எடுத்து தான் ஆட் பண்ணணும் இல்லை. டேரெக்டாகவே நமக்கு என்ன தெரியும்? 7 பார்ட்ஸுங்கிறது தெரியும். இதில் ஒரு பங்கு அப்படிங்கிறது என்னங்கிறத கண்டுபிடிச்சாலே நம்ம மொத்தமாக 7 பங்கு 7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பர்சன்டேஜில் சால்வ் பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பர்சன்டேஜை பிரித்து 10%னா எப்படி, 5%, 1%, அதே மாதிரி தான் இங்கே ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இருக்கும். ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்காங்க. இன் a college the ratio of the number of boys and girls is 8:5. In a college the ratio of the number of boys to girls is in a college the ratio of the number of boys to girls is 8:5. That if there are 160 girls, the total number of students in the college is. இதெல்லாம் டேரெக்டாக அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி பதில் சொல்லிடணும். ஸோ 160 அப்படிங்கிறது என்ன? ஸோ கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டாங்க, 116 கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஷியோ எதுக்கு கொடுத்துருக்காங்க? பாய்ஸ் டு கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ பாய்ஸ் 8x அப்படின்னா கேர்ள்ஸ் என்ன 5x. ஸோ எனக்கு 5x அப்படிங்கிறது 160. ஸோ அப்போ எக்ஸுங்கிறது 32. எக்ஸு 32 அப்படின்னா 13 into 32 என்ன? 13 into 32 கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ 320 3 எஸ் சார் சாரி ஸோ மொத்தம் எனக்கு 13 into 32 into 320 60 416 32 into 320 32 into 320னா 3 into 32. சாரி நான் தான் தப்பாக போகிறேன். ஸோ 416. ஸோ இல்லைனாலும் நம்ம கேர்ள்ஸை வச்சு பாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணுவோம். டேரெக்டாக நமக்கு ஏபியோட அந்த பார்ட் என்னங்கிறது தெரியும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 32 into 30 13 416. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 416. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் எ ஸ்கூல் இஸ் the ratio of number of boys and girls in a school is. சார் இப்படி கூட முன்னாடி வந்துருங்க சார், அப்படிங்களா? இல்லை எப்படி வந்துருங்க சார். த ரேஷியோ ஆஃப் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணல சார். ஸோ நேற்று ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதில் இருக்க டவுட்டு கேட்டுக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் ஏங்க சார். த ரேஷியோ ஆஃப் number of boys and girls in a school is 3:2. 3:2. If 20% of the boys, இது நீங்கள் தான் இப்போ சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். 2 minutes டைம் எடுத்துக்காங்க. If 20% of the boys and 25% of the girls are if 20% of the
20% of the boys and the 25% of the girls are scholarship holders. Scholarship holders. What percentage of the students does not get the scholarship? What percentage of the students does not get the scholarship? ஓகேங்களா, புரிஞ்சிருச்சா செம்ம? 20% of the boys and the 25% of the girls are scholarship holders. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாய்ஸ் கேர்ள்ஸோட ரேஷியோ என்ன? 3:2. பாய்ஸில் 20% ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ், கேர்ள்ஸில் 25%. ஓவராலாக கொடுக்கல. பர்சன்டேஜ் பார்க்கும்போதே நம்ம இந்த சின்ன சின்ன கான்செப்ட்லாம் சொல்லியிருந்தேன். மொத்தமாக கொடுத்துருக்காங்களா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்கிறத நம்ம கரெக்டாக பார்க்கணும். பாய்ஸில் 20%, கேர்ள்ஸில் 25%. ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இல்லாதவங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் என்ன? எனக்கு அதான் கொஸ்டின். ஓவராலா பாய்ஸு கேர்ள்ஸ்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்களே சார். இங்கே 20னா இங்கே பாய்ஸ்க்கு 80, கேர்ள்ஸ்க்கு 75 அப்படிங்கிறது சொல்லிடலாமே. எனக்கு டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படி சார் சொல்கிறீங்க? நான் அதுதான் திறமையை சொல்கிறேன். எனக்கு இங்கே டோட்டலாக கொடுக்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 பேரில் 60 பேர் வாங்குறாங்க. பாய்ஸில் 60 பேர், கேர்ள்ஸ் 40 பேர். 60 பேரில் தான் எனக்கு 20% பேர் ஆண்கள் வாங்குறாங்க. 40 பேரில் தான் 25% பேர். இந்த ரேஷியோ ப்ரொபோஷனில் இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ், ஸோ 2 கான்செப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. பாய்ஸு கேர்ள்ஸ் 2 பேரும் தனித்தனியாக ரேஷியோ கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக 2 பேரும் இப்போ ஓவராலாக நமக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம். 2 பேருக்கும் சேமாக ஸ்ட்ரென்த் இருக்குங்களா பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும்? இல்லை. இங்கே சம்பளம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 20 பாய்ஸ்க்குரிய பர்சன்டேஜ், 25 கேர்ள்ஸ்க்குரிய பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 100 இருப்பாங்க. இப்போ எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார், மொத்தமாக 45 பேருன்னு இங்கே எனக்கு கொடுக்கவே இல்லைங்க. எனக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை, எனக்கு டோட்டல் வச்சே கொடுக்கலங்க சார். எனக்கு டோட்டல் ஸ்ட்ரென்த்தை வச்சு கொடுக்கல. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுல? இப்போ எனக்கு 100 மெம்பர்ஸ் கொடுத்துட்டு சம்மு புரியுதா எல்லாருக்குமே? இல்லை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரியுதுல? இதை அப்ரோச் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சம்மு புரியுதா? ஸோ டேரெக்டாக நம்ம 45 எடுத்துகிட்டு 55 அப்படின்னு போடலாமா? எனக்கு டோட்டல் 100 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு அதில் 45% வாங்குறாங்கன்னா 55 நான் சொல்லிடலாம். எனக்கு பாய்ஸில் இத்தனை பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்க, கேர்ள்ஸில் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்குமே ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பாய்ஸ் கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் அதை தான் கொடுத்துட்டாங்க இங்கே 3:2 அப்படின்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 100 வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 60 வந்து யாரோட ஸ்ட்ரென்த்து? பாய்ஸு. கேர்ள்ஸ்க்கு 40 பேர். ஓகேங்களா? பாய்ஸ்க்கு 20% ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ். ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ் வந்து 20%. 20%னா 60 மெம்பர்ஸில் 20% என்ன? 60 மெம்பர்ஸில் 20% 12. ஸோ 40 மெம்பர்ஸில் 25% என்ன? ஸோ எனக்கு இதில் 60ல் 20 அப்படின்னா 10%ங்கிறது 6, 20%ங்கிறது 12. ஸோ 40ல் எனக்கு 25%, 10% 4, 20% 8, 5% 2, 10 மெம்பர்ஸ். அப்போது எனக்கு இங்கே 12 பேர் வாங்குறாங்க, இங்கே 10 பேர் வாங்குறாங்க. ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை பேர் வாங்குறாங்க? 22 பேர் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. எத்தனை பேர் வாங்கலை? 78 பேர் வாங்கலை. அப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 78% பேர் மொத்தமாக எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கலை. ஏன்னா 100 பேரில் 22 பேர்னா 22%. ஓவராலாக 78% மெம்பர்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. சரி, வாங்கலை 78% தான். இல்லை ஆன்சருக்காக நீங்கள் எப்படி சால்வ் பண்ணல? சம்ம புரியுதா புரியலையா என்ன சொல்கிறேன்ட்டு? யாருக்கு புரிஞ்சது, யாருக்கு புரியலை?
அதான் சொல்றேங்க மேம். இந்த இடத்துல நமக்கு ரேஷியோ குடுத்துருக்காங்க. வேற எந்த ரிலேஷனுமே எனக்கு குடுக்கல. ஸோ, அதனால நம்ம நம்பர் 100 எடுத்து அஸ்யூம் பண்ணிட்டு, அத வச்சு நான் ரேஷியோ பிரிச்சுக்கிட்டேன். நீங்க 50 எடுத்துக்கலாம். 10 எடுத்தா ரொம்ப சின்ன வேல்யூ. அத நமக்கு பிரிச்சோம் அப்படின்னா கரெக்ட்டா இருக்காது. ஸோ, அதனால நான் 100ன்னு எடுத்துட்டு 60, 40 ஏன் எப்பயுமே 100 எடுக்கணும்னா, பெர்சன்டேஜ் வந்துட்டா தெரியலனாலே 100 எடுத்தோம்னா, ஈஸியா அந்த பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நமக்கு. மொத்தத்துலனா 20 அததான் சொன்னேங்க. யாருக்கெல்லாம் புரிஞ்சிருச்சு? புதுசா ஃபர்ஸ்ட் டைம்ங்கும்போது புரியாத மாரி இருந்திருக்கும். அடுத்து சொன்னதுக்கப்புறம் இப்ப புரிஞ்சிருச்சுன்னா, அடுத்தடுத்து சம்ஸ் வரும்போது அப்போ தனித்தனியா குடுக்குறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்குரிய பெர்சன்டேஜ் தான் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா நம்ம எடுத்துக்கிறணும். புரியுதா? இதே மாதிரி ஒரு சம் நான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் எடுக்கும்போதே சொல்லியிருந்தேன். நீங்க யோசிச்சு பாருங்க நல்லா. ஒரு நகரத்துல மக்கள் தொகை ஆண்களும் பெண்களும் சேர்ந்து 9% அதிகரிக்குது. ஆண்கள், பெண்களுக்கான எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருந்தாங்க. திருப்பி அந்த சம்ம சால்வ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு திருப்பி பாருங்க. இதே கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஓவராலா எனக்கு 90% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ மேல் அண்ட் ஃபீமேலோட பாப்புலேஷன் என்ன? கண்டிப்பா ஒரு பெரிய சம்மா நோட் பண்ணி ஒரு பாதி பக்கமா சால்வ் பண்ணியிருந்திருப்பீங்க. என்னங்க சார்? சார்? சால்வ் பண்ணியிருக்கீங்களா? எஸ். ஜென்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ல 20%ம் கேர்ள்ஸ் 25%. உங்களுக்கு புரியலைங்க மேம். ரேஷியோ வச்சு தான் சம்மே சால்வ் பண்றேங்க மேம் நானு. குடுத்த ரேஷியோ வச்சு தான் நான் நம்பர் அஸ்யூம் பண்ணி சால்வ் பண்றேன். ஸோ அப்ப எனக்கு 78% வந்து என்ன வாங்கல? 100 எடுத்துக்கணும். எஸ். ஸோ பர்ட்டிகுலர் வேல்யூவா இல்லாம அது ஏதாவது ரிலேஷன் குடுத்தாங்கன்னா, அத வச்சு நம்ம எடுக்கலாம். இங்க ரிலேஷனும் குடுக்கல. ஸோ அப்போ 100 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதே இதுக்கு ரேஷியோ கேட்டாங்கன்னா எப்படி 60ல 12 பேர் வாங்குறாங்கன்னா, எத்தனை பேர் வாங்கல? 48 பேரு. 10 பேர் வாங்குறாங்கன்னா, எத்தனை பேர் வாங்கல? 30 பேரு. ஸோ ரேஷியோ என்ன வரும்? 3 டேபிளால கேன்சல் ஆகும் நமக்கு. 16, 10. 16 3 48 10. ஸோ அப்ப 8:5. 16 3 48. ஸோ அடுத்து 2 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்தாச்சு. ஓகே தானே? இது ரேஷியோவா கேட்டாங்க அப்படின்னா 8 6 are 48, 5 6 are 30. 25% ஆஃப் 40 மேம். எனக்கு கேர்ள்ஸ் நான் 40. ஸோ ஏன்னா இது எனக்கு 3 பார்ட் மொத்தம் 100 டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து 100ன்னு எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதில் 3xங்கிறது வந்து பாய்ஸோட ரேஷியோ. இல்லைங்க மேம், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான். ஸோ இந்த கான்செப்ட் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் அடுத்தடுத்து இப்போ சம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகேங்களா சார்? இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? எனக்கு மொத்தம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல கொடுக்கல. டோட்டலுங்கிறது இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தான் எக்ஸாமில் தப்பு பண்ணுவோம். அவசரத்தில் படப்படன்னு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? 20, 25, 45 போக ரிமைனிங் 55 அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவே 55 தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பாப்புலேஷன் பார்க்கும்போது நான் பர்சன்டேஜில் சொல்லியிருந்தேன். எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு டோட்டலாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, கண்ணை மூடிட்டு 15 போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். போடக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? +or -a +or -b ++ +or -a into +or -b divided by 100. சார் ஒரு 2 இயர்ஸ் ஒரு பாப்புலேஷன் ஒரு வருஷத்துல ஃபார்முலா சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? +or -a அதுக்கு நீங்க சால்வ் பண்ணி போடுறது ஏதோ பிக் கொஸ்டின் மாதிரி தான் ஒரு பேஜ் ஃபுல்லாக சால்வ் பண்ணுவோம் சார் நம்ம. +or -a +or -b +
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடட் பை 100. ஞாபகம் இருக்குங்களா? நெட் சேஞ்ச், சதவிகித மாற்றம். அதே மாதிரி தான் இந்த சம்லேயே தப்பு விட்டுறக்கூடாது. அங்கே ஒரு வருஷமும் 5% கூடுது. ஆஃப்டர் 3 years ஓகே 15%. ஓகேங்களா சார்? இந்த கூட்டு வட்டி பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே பர்சன்டேஜை வச்சு நான் சொல்லும் போது சொன்னேன். தனியாக கேட்குறாங்களா? அதே தான் இங்கேயும் பேஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும்னு நாங்கள் பார்த்துருந்தோம். இங்கே ஸோ ஆண்கள் தனியாக பெண்கள் தனியான்னு கொடுத்துருக்காங்க. இது எக்காரணத்தை கொண்டு மறந்துடாங்க. ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம். ஓகே, சேம் அதே கான்செப்ட்ல இன்னொரு சம். In a school, 10% of the boys are in a school 10% of the boys are in a school 10% of the boys are same in number as 1/4 of the girls. ஸோ இங்கே பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நல்லா தெளிவாய்க்கணும். அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்க்கும்போது ஸோ டைம் அண்ட் ஒர்க்னா அந்த கான்செப்டை தான் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அங்கே திரும்பியும் நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனையும் பர்சன்டேஜும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதுக்காக தான் எல்லா மாடல்லையுமே தான் நம்ம சம்ஸ் பார்க்குறோம். ஜஸ்ட் கான்செப்ட் சொல்லிட்டு இதில் சம் சால்வ் பண்ணுங்கள். எல்லா இதுலேயுமே எந்த மாதிரிலாம் சின்ன இடத்துல ட்விஸ்ட் வருமோ எல்லா சம்முமே தான் பார்க்குறோம். அதனால பர்சன்டேஜும் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நல்லா தெளிவாய்க்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு 2D 3D அடுத்து LCM HCF நம்பர் சிஸ்டம்ஸ் இன்னும் ப்ராப்ளம்ஸ் அடுத்தடுத்து சம்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு இதில் டவுட்டே வரக்கூடாது. ஓகேவா? ஆவரேஜ், ஏஜஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் பார்க்கும் போது டவுட் வரக்கூடாது. இன் எ ஸ்கூல் 10% ஆஃப் த பாய்ஸ் ஆர் சேம் இன் நம்பர் அஸ். டவுட் வரக்கூடாது அப்படின்னா தெளிவாய்க்காங்கன்னு சொல்கிறேன். சேம் இன் நம்பர் அஸ் 1/4 ஆஃப் த கேர்ள்ஸ். 1/4 ஆஃப் த கேர்ள்ஸ். What is the ratio of the boys to girls in that school? What is the ratio of the, so டைரக்டா தான் இருக்கு. What is the ratio of the boys to girls in that school? So 10% of boys is equal to the 1/4 of girls. So boys x ன்னு எடுத்துட்டேன், girls y ன்னு எடுத்துக்கிட்டேன். So அப்போ 10% of x is equal to 1/4 of y. அப்போ 10/100 x is equal to 1/4 of y. 1/4 y. So அப்போ x divided by y 1/4 100 divided by 10. So 10 நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ 10 x is to y அப்படிங்கிறது 5 is to 2. 5 is to 2. ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணிடுங்க. ஏன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பீங்கன்னா பொறுமையாக ஒரு டாப்பிக்காக பார்த்து ஒரு 3 டாபிக் கிட்ட பார்த்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வேகத்தை அப்படியே கூட்டணும். ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. த சேலரிஸ் ஆஃப் ABC ஆர் இன் த ரேஷியோ. த சேலரிஸ் ஆஃப் the salaries of ABC are in the ratio. The salaries of ABC are in the ratio 2:3:5. 2:3:5. If the increments of 15%, 10% and 20% are allowed respectively. 15%, 10%, 15%, 10%, 20%. 10%, 20% are allowed respectively in their salaries. Allowed respectively in their salaries. Then what will be the
new ratio of their salaries. Then what will be the new ratio of their salaries? Then what will be the new ratio of their salaries? நம்ம புரிஞ்சிருச்சா? இப்போ ஏபிசியோட சேலரியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஏபிசியோட சேலரியோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களோட சேலரியில் 15%, 10%, 20% இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களோட சேலரி என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் சார், எஸ். ஸோ தனித்தனியாக கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு அதுக்கு ஒருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி சார் ஓவராலாக எடுக்க முடியும்? எஸ், 100 வச்சு எடுக்கலாம். அது கேட்கல, நீங்கள் அந்த ஒரு டவுட் மாதிரி கேட்டிங்களா, அதுக்கு சொல்கிறேன். தனித்தனியாக தானே ஒருத்தவங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்குரிய பர்சன்டேஜ் தான் நம்ம எடுக்க முடியும். 3 பேரோட சேலரி சேர்த்து 20%, 25, 10% இன்க்ரீஸ் ஆகுமா? நமக்கு ஆகாது. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு 100 வச்சு எடுத்தேன்னா 20, 30, 50, 20, 30, 50. எனக்கு ஃபஸ்ட்டு 15% யாரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுது? ஏக்கு. அப்போ 20ல் 15% என்ன? 10% 2, 15% 3. ஆமாம் தானே சார்? 15% என்ன? 3. அப்போ அவரோட சேலரி என்னவாகும்? 23. ஸோ 10% 30னா 3, 33. 20% சார் 10, அப்போ 60%. எனக்கு இதுக்கு மேலே சிம்பிளஸ்ட் ஃபார்மே கொண்டு வர முடியாது. அதுதான் ரேஷியோவே. 23, 33, 60. எப்படி சார்? ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் அவங்களோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். அவங்களோட இன்க்ரிமெண்டல் ரேஷியோ கேட்கல அவங்க. அதெல்லாம் நீங்கள் இங்கே வச்சே சொல்லிடுவீங்க 3. ஸோ இந்த பர்சன்டேஜை வச்சு நம்ம சொல்லுவோம். வெறும் பர்சன்டேஜை மட்டுமே நம்ம எடுத்து சொல்ல வராதுங்க சார். இல்லை சார், 10% தானே இன்க்ரிமெண்ட் ஆகுது. 30 அப்படின்னா 33 ஆகும். 15, 10, 20. அது 10ங்க சார். 15, 10, 20. யார் தப்பா எழுதுனீங்க? 15, 10, 20. இல்லை 20யை 10ஆ மாற்றிட்டேன். அதான் நான் நோட் பண்ணிட்டு திரும்பியே சொன்னாங்க. நம்ம புரியுதுல? உங்களோட சேலரி இப்போ 3 பேரோட சேலரிக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒருத்தரோட சேலரி இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் அவங்களோட சேலரியோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நான் டேரெக்டாக 2, 3, 5 ஹோல் வேல்யூ 100 எடுத்து அதை நம்ம ஷேர் பிரிச்சுட்டேன். ஸோ ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட்டுக்கு அடுத்து எந்த வேல்யூ எடுத்தாலும் எனக்கு ரேஷியோ இது தான் வரும். நீங்கள் 100க்கு பதிலாக என்ன ஒரு வேல்யூ எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணாலும் கடைசியாக ரேஷியோ என்ன தான் வரும்? 23, 33. என்னங்க சார்? 3, 3, 10 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆன சேலரியோட. ஓகே, சார் இல்லை உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட 100 rupees. ஸோ ஏபிசி 3 பேரோட சேலரியோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க எனக்கு. அப்போ ஏ 20 ரூபா சம்பளம் வாங்குறாரு, பி 30 ரூபா, சி 50 ரூபா வாங்குறாரு. நீங்கள் ரேஷியோவே விட்டுருங்க. ஏ 20 ரூபா, பி 30 ரூபா, சி 50 ரூபா சம்பளம் வாங்குறாரு. நீங்கள் இந்த ரேஷியோ வச்சுட்டே பார்க்கும்போது தான் உங்களுக்கு அங்கே குழப்பம் வருது. இங்கே ஒரு சின்ன வேல்யூவாக கொடுத்துருக்காங்களே, அங்கே அவ்வளோ பெரிய வேல்யூ வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? 20, 30, 50 3 பேரோட சேலரி அது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன வருது? 15% இன்க்ரீஸ் ஆனால் இவர் 23 ரூபா சம்பளம் வாங்குவார். 23 ரூபா சம்பளம் வாங்குவாரா? ஓகே. ஸோ அடுத்து இவர் எவ்வளோ சேலரி வாங்குவார்? 33 ரூபா வாங்குவார். இவர் 60 ரூபா வாங்குவார். இப்போ இதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஏபிக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். ஏபிக்கு தானே எடுப்போம் எப்பயுமே.
ஏபிக்கு எடுத்தேன்னா 23/33. இது எனக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதே அப்படியே ரேஷியோவாக எடுத்துக்கிறேன். அதே இது பிசி எடுத்தேன் அப்படின்னா 33/60. ஏன்னா நீங்கள் காமனாக தான் வேல்யூ இருக்கு. அப்போ 23/33/6. ஓகேங்களா சார்? இப்போ புரியுதுங்களா? அது உங்களுக்கு வேல்யூ அதில் காமன் வேல்யூ நமக்கு இல்லை, ரேஷியோ எடுக்க முடியாததுனால உங்களுக்கு அது குழப்பம் வருது. மொத்த சேலரியோட ரேஷியோ என்ன ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட், அவங்க 3 பேரோட சேலரியோட ரேஷியோ என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. சேலரியோட ரேஷியோ ஸோ 17 பார்ட்ஸ் வந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 117 எடுத்துக்கலாம். ஸோ அந்த எத்தனை பார்ட்ஸ் வருதோ அதுக்கேற்றாப்புல மல்டிப்ளைடு பை 10 போட்டு வேல்யூ எடுத்தோம்னா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹோல் வேல்யூவை எடுத்தால் மட்டும்தான் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அங்கேயும் 100 எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக கேட்டார் சார். 16 பார்ட் இருக்குது, அங்கே போய் 100 எடுத்தோன்னா உட்காந்துட்டு 16 பார்ட்னா பிரிச்சுக்கிட்டு இருக்கணும். 116 எடுத்தோன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ 10, 9, 4, 3 அப்படின்னு இருக்கு. அப்போது 16 பார்ட்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நம்ம 160 எடுத்துட்டு 90, 40, 30 அப்படின்னு எடுத்தோம்னா ஈஸியாக இன்க்ரிமெண்ட் எவ்வளவோ அந்த பர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. A bag contains a bag contains 50 paise, 25 paise and 10 paise coins. 50 paise, 25 paise and 10 paise coins in the ratio. ஆமாங்க சார், 50. 50 என்னென்ன சொன்ன? 50, 25, 10. 50, 25 paise, 10 paise coins in the ratio of 5, 9, 4. In the ratio of 5:9:4. Amounting to rupees 206. Amounting to rupees 206. Amounting to rupees 206. Find the number of coins each type. Find the number of coins each type. Find the number of coins each type. 50 paise coins எத்தனை இருக்கு? 25 paise coins எத்தனை இருக்கு? 10 paise coins எத்தனை இருக்கு அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கணும். எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ 50 பைசா காயின், 25 பைசா, 10 பைசா வந்து 5:9:4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுக்குறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் காயின்ஸோட ரேஷியோ 5:9:4. 50 paise, 25 paise, 10 paise காயின்ஸ் இந்த ரேஷியோ ஆஃப் காயின்ஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டோட ரேஷியோ கொடுக்கல. எந்தோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க? கவுண்ட் நம்பர் ஆஃப் காயின்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 50 paise காயின்ஸ் எத்தனை இருக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10, 18 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 10, 18, 8. 10 காயின், 18 காயின், 8 காயின் இருக்குன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மில் என்ன வரும் நமக்கு? 5:9:4. ஸோ இந்த மாதிரி அந்த எண்ணிக்கையை வச்சு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன வருதுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு 206 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 206. $25, $20, $10 தானே?
594. 29 ஆமாம் சார். சாரி 50, 25, 10. 50 பைசா, 25 பைசா, 10 பைசா. இந்த 3 காயின்ஸும் எண்ணிக்கை வந்து 594. எனக்கு அதை ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த எண்ணிக்கை என்னங்கிறதா நம்பரில் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துட்டு எனக்கு கவுண்ட் நம்பர் கேட்டாங்கனாலே நான் என்ன பண்ணிடணும்? 5x, 9x, 4x. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன்? 5x, 9x, 4x. ஸோ ஈச் காயின்ஸ் என்னென்ன? 50 பைசே, 25 பைசே, 10 பைசே. என்னங்க சார்? எனக்கு வேல்யூவாக கேட்டாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ரேஷியோவாக வந்தால் நான் ரேஷியோவாக வச்சேன். கொஸ்டின் எண்டாகக்கூடிய கொஸ்டினாக கேட்குறது ரேஷியோ வந்தால் ரேஷியோ வச்சு நான் சால்வ் பண்ணிடலாம். எனக்கு வேல்யூ வந்துருச்சு. வேல்யூ கேட்டாங்கனால எனக்கு எண்ணிக்கை என்னன்னு கேட்டாங்க. எனக்கு டோட்டல் அமௌண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க? 206 rupees. ஒரு சின்ன கான்செப்ட் தான். நீங்கள் ஒரு நிமிஷம் எடுத்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு மூணுத்தும் எவ்வளோ அமௌண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? அந்த மூணையும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்னன்னு கொடுத்துட்டாங்க? 206. பதினெட்டு %ங்களா சார்? 18 பிரிக்கணுங்கிறீங்களா? எஸ், டேரக்டா எக்ஸோட வேல்யூ என்னன்னு அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணலாம்? நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி எழுதிக்காம. ஸோ இப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? 5x அப்படிங்கிறது 50 பைசா காயின். 5xங்கிறது 50 பைசா காயினு. ஸோ அப்போ 50 பைசா அப்படின்னா அது என்ன? 0.50 rupees தானே. 50 பைசே அப்படிங்கிறது எனக்கு 0.50. ஸோ அடுத்தது 25 பைசா காயின் வந்து எனக்கு 0.25. ஸோ அடுத்தது 10 பைசே காயின் வந்து 4x into 0.1. ஸோ இந்த வேல்யூலாம் எடுத்து எனக்கு ஆட் பண்ணால் என்ன வரும்? 206 வருமா? அந்த வேல்யூலாம் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ மொத்தமாக காயின்ஸ் என்ன? புரியுதா? ஸோ இதெல்லாம் எடுத்து ஆட் பண்ணாதான் 5x into 0.5. ஸோ உங்கள் 3 பேர்கிட்டயே காயின்ஸ் இருக்கு. ஸோ 1 ரூபி காயின் உங்ககிட்ட, 2 ரூபி உங்ககிட்ட இருக்கு, அவங்ககிட்ட 5 ரூபி இருக்கு. நிறைய காயின் வச்சிருக்கீங்க. 1 ரூபி, 2 ரூபி, 5 ரூபி. ஒருத்தவங்க நிறைய காயின்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய காயின் 1 into நம்பர் ஆஃப் காயின்ஸ், 2 into நம்பர் ஆஃப் காயின்ஸ், 3 into நம்பர் ஆஃப் காயின்ஸ். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு 3 ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் கிடைக்கும். ஆமா தானே? ஓகேங்க சார். டேரெக்டாகவும் நீங்கள் சால்வ் பண்ணலாம் சார். நான் அதையே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த மாதிரி மெத்தட்னா எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் சால்வ் பண்ண சொன்ன மெத்தட் சரிதான். டேரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ 5, 9, 10, 13, 18. 18 அதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா 18 பிரிக்கிறோம் அப்படின்னா 180, 18, 10, 12. ஸோ 18 பார்ட்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா 18 into 10, 18 into 2, 36. ஸோ ஒரு பார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 30. ஒரு பார்ட் என்ன? 36. ஸோ 36 அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரே நிமிஷம் சார் முடிச்சுக்கலாம். 5x into 0.5. சார் அங்கே வெறும் ரேஷியோ கொடுத்துருந்தா மட்டும்தான். இங்கே நம்ம நம்பர் ஆஃப் காயின்ஸ் எடுத்துட்டு சொன்னேன். ஒரே நிமிஷம் இல்லைங்க சார், எனக்கு இங்கே நம்பர் ஆஃப் காயின்ஸ்க்கு டோட்டல் கொடுக்கல. புரியுதுங்களா? நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன் சார். உங்களுக்கு நீங்கள் நான் சொல்கிற கான்செப்ட் புரியலன்னா நீங்கள் திரும்பி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே எனக்கு நம்பர் ஆஃப் என்னங்க மேம், நம்பர் ஆஃப் காயின்ஸுக்குரிய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இது என்ன?
ருப்பீஸ். கவுண்ட்டை வச்சு அங்கே எனக்கு ருப்பீஸ். டிஃப்ரெண்ட் யூனிட்டுக்கான எனக்கு அதுக்குரிய ரேஷியோவா இது? என்ன சொல்கிறேன் புரியுதா? ரேஷியோனா எதுக்கு? இப்போ நான் ஒரு 3 இது கம்பேர் பண்ணுறேன்னா, இப்போ 5 ருப்பீஸில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 10 ருப்பீஸில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, 20 ருப்பீஸில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்ட்டு அதுக்கான ரேஷியோ எனக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்துருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா சார் என்ன சொல்கிறேன்ட்டு? புரியுதுல சார் என்ன சொன்னாரு? நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு புரிஞ்சதில்ல? இல்லை. ஸோ கான்செப்ட் என்னன்னு புரியுதா? ஸோ அப்படி சால்வ் பண்ணலாமான்னு நம்ம யோசிப்போம். அந்த இடத்துல ஒன்று தான் நம்ம யோசிக்கணும். இங்கே கொடுத்துருக்கதே எனக்கு அமௌண்ட், இங்கே நம்பர் ஆஃப் காயின்ஸ் கூடிய ரேஷியோ. ஸோ இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சிச்சுல? ஸோ அப்போ 5 × 0.5, 9 × 0.5, 4 × 0.1. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள் ஆட் பண்ணி. ஸோ 2.5, 2.50, 2.25, 0.40. ஸோ ஆட் பண்ணனா எனக்கு 90, 5.15x, 5.15x, 5.15x. நம்ம என்னன்னு புரியுதுல? இப்போ 3 பேர்கிட்ட ஒரு அமௌண்ட் 1 ரூபீ, 3 ரூபீ, 5 ரூபீ காயின் குறிப்பிட்ட கவுண்ட்ல இருக்குன்னா எனக்கு டோட்டல் அமௌண்ட் என்னன்னு தெரியணும். நான் என்ன பண்ணுவேன்? ஸோ ஒருத்தவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த காயின் மல்டிப்ளைடு பை கவுண்ட், காயின் மல்டிப்ளைடு பை கவுண்ட், காயின் மல்டிப்ளைடு பை கவுண்ட். ஸோ அந்த வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஆமாம் தானே? ஸோ அப்போ எனக்கு 5.15x. நோட் பண்ணிட்டீங்களா? 5.15x is equal to 206. 5.15x is equal to 206. ஸோ அதை கேன்சல் பண்ணி எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறது சொல்லுங்க. எக்ஸோட வேல்யூ சார் புரிஞ்சிருச்சுங்களா சார்? இல்லை வேற எப்படி புரிஞ்சிச்சா சார்? நீங்கள் அந்த யோசிச்சது கரெக்டு தான். அந்த இடத்துல நமக்கு அமௌண்ட்டுக்கு பதிலாக டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் இவ்வளோன்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிரிச்சிடலாம். அதை வச்சு டேரெக்டாகவே பிரிச்சிடலாம். நீங்கள் சொன்னது கரெக்டு. ஆனால் இந்த இடத்துல அமௌண்ட் வேறு யூனிட்டு, நம்பர் ஆஃப் காயின்ஸுங்கிறது வேறு யூனிட்டு. டிஃப்ரெண்ட் யூனிட்டாக இருந்து அதுக்கு ரேஷியோவாக அதை எடுக்க முடியுமா? இங்கே அமௌண்ட்டை வச்சு அங்கே டிஃப்ரெண்ட் யூனிட், அது வேறு யூனிட்டு. காயின்ஸ் நம்பர் ஆஃப் காயின்ஸுங்கிற யூனிட்ல இருக்குது. ரேஷியோ அதை எடுத்துக்கிற முடியுமா? எடுத்துக்கிற முடியாது. எக்ஸ் 40 எப்படி சால்வ் பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 206 டிவைடட் பை 5.15. ஸோ அப்போ நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 206,000 டிவைடட் பை 515. ஸோ 515 வச்சு 5 வச்சு கேன்சல் பண்ணிக்கலாம். 515 வச்சு டேரெக்டாக கேன்சல் பண்ணால் இங்கே 4 × 515 20. நமக்கு டேரெக்டாகவே தெரியுது 2060 தான் இங்கே வரும். ஆமாம் தானே? 2060 இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? 40. அப்போ 50 பைசே காயின் எவ்வளோ இருக்குது? எனக்கு 200 காயின் இருக்குது. 25 பைசா காயின் எவ்வளோ இருக்குது? 360. ஸோ 594 தானே? 594. 5 × 40, 9 × 40, 4 × 40. 160 coins, 360 coins, 200 coins. ஓகே தானே சார்? ஸோ இதில் ஒரு சம் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். எதுங்க மேம்? ஸோ ஆக்சுவலாக நமக்கு பேஸ் 1 ரூபி 50 பைசே அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுக்க முடியும்? 0.5 அப்படின்னு தான் எடுக்க முடியும். வேறு எப்படி எடுக்க முடியும் நம்மளால்? இந்த வேல்யூ எப்படி நம்ம 50 பைசே எப்படி எழுதுவோம்? நம்ம 15 வெறும் நம்பரால் எழுதா 50 rupees.
1 ரூபிக்கு கீழே போனாலே நமக்கு என்னதான் டெசிமல் வேல்யூவாக தான் நம்ம எடுக்க முடியும். 50 பைசைங்கிறது 0.5. திரும்ப எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் காயின்ஸ். இது ஒரே ஸ்டெப்பு தான். இது டேரெக்டாக கொடுத்துருக்கதை வச்சு 5 × 5 9 × 25 4 × 0.50 9 × 0.25 4 × 0.1 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வச்சு 206ஓட ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ நான் ஒரு சம் சொல்கிறேன், அதை சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது மிக்சர்ஸ் கான்செப்டில் பார்க்கணும். A bag contains coins of rupees 5. A bag contains coins of rupees 5, rupees 2, and rupees 1. A bag contains rupees 5, rupees 2, rupees 1. In the ratio of 3:7:4. In the ratio of 3:7:4. Amounting to so என்னென்ன rupees coin? rupees 5, rupees 2, 1. கரெக்டு தானே? கரெக்ட். ஸோ என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:7:4. 3:7:4. Amounting to rupees 1980. Find the number of coins in each type. Amounting to 1980. Five to 1. Five threes are 15, 7 twos are 14, 4 1 4. So 29 33. 33x அப்படிங்கிறது எனக்கு 1980. ஸோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 1980 33 3ஆலையும் கேன்சல் பண்ணலாம், 6ஆல் கேன்சல் பண்ணோன்னா 6 × 30 180, 6 3s are 18, 198. எக்ஸுங்கிறது 60. ஸோ அப்போது எக்ஸ் 60 அப்படின்னா ஸோ எனக்கு 5 rupees காயின். ஸோ எனக்கு 5 rupees காயின், 7 rupees காயின், 4 rupees காயின். ஸோ 3 × 60 5 rupees காயின் எவ்வளோ இருக்கும்? 180. 7 × 420 காயின்ஸ் வந்து 2 rupees. ஸோ 240 அப்படிங்கிறது 1 rupee காயின். 180 420 240. இல்லைங்க, டோட்டல் அமௌண்ட் தான் 1980 கொடுத்துட்டாங்களா மேம்? நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஏன்னா டோட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்களே. டோட்டல்னால் திரும்ப இதை வச்சு தான் மல்டிப்ளை பண்ணி அவங்களே டோட்டல் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. கொஸ்டினும் கேட்கல, நம்ம கண்டுபிடிக்கவே வேண்டாம், நம்மளே இருக்கு டோட்டல் அமௌண்ட். ஏன் சார்? கரெக்டு தான் சார். ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இது மிக்சர்ஸ் கான்செப்ட், அதாவது கலவை. நேற்றே சொல்லியிருந்தேன், தண்ணியும் பாலும் இருக்கிறது, ஆல்கஹால் வாட்டர். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சம்மு நோட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா சொல்கிறேன். A mixture contains alcohol and water in the ratio. A mixture contains
alcohol and water. Alcohol and water. Alcohol and water in the ratio of 4:3. 4:3. If 5 liters of water is added to the mixture, 5 liter of water is added to the mixture. 5 liters of water is added to the mixture. The ratio becomes 4:5. So, என்ன add பண்றாங்க? 5 liters of 5 liters of water is added to the mixture. The ratio becomes 4:5. மாத்திரக்கூடாதுங்க மேம். The ratio cannot be reversed. 4:5. 4:5. Find the quantity of alcohol in the given mixture. Find the quantity. Find the quantity of alcohol. Find the quantity of alcohol in the given mixture. என்ன கேட்டாங்க? குவான்டிட்டி கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி நமக்கு குவான்டிட்டி கேட்டாலே என்ன பண்ணணும்? எக்ஸ். ஓகே, சூப்பர். எடுத்த உடனே என்ன பண்ணிடணும்? ஸோ அப்போ எனக்கு ஆல்கஹால் 4x இருக்குது அப்படின்னா வாட்டர் 3x இருக்குது, அப்படி தானே? ஸோ ஆல்கஹால் 4x, வாட்டர் 3x. நான் அதோட எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணுறேன்? 5 liters. ஸோ அப்போ +5. ஏன்னா இங்கே நான் வேல்யூவாகவே எடுத்துட்டேன். எனக்கு 4x 3x நான் என்ன எடுத்துட்டேன்? குவான்டிட்டி அளவாகவே நான் மாற்றிட்டேன். எனக்கு ரேஷியோ இல்லை, காமனான வேல்யூவாக நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4x 3x வேல்யூவாக எடுத்துகிட்டு எனக்கு வாட்டர் வந்து நான் 5 liters ஆட் பண்ணுறேன். எனக்கு ரேஷியோ என்னவாகுது? 4:5. ரேஷியோ 4:5 ஆகுது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ கிடைச்சா நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? குவான்டிட்டி ஆஃப் ஆல்கஹால் இன் த மிக்சர். இந்த ரேஷியோ கான்செப்டில் இந்த மிக்சர் சம்ஸ் கொடுத்தாங்கண்ணா, மிக்சர்ஸ் கான்செப்டில். இல்லைங்க சார்? இல்லைங்க சார், கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஓகே ஓகே 2.5 10 liters. கரெக்டு தான் சார். சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரிலாம் தான் நீங்கள் டேரெக்டாகவும் சால்வ் பண்ணலாம். எப்போ ரேஷியோ கான்செப்ட்னால தெளிவாக புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணணும்? பங்குகளாக பிரிக்கணும். ஸோ பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா கரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி பர்சன்டேஜில் பார்த்தா அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம்? 4x × 5 அப்படிங்கிறது 20x. 4 × 3x + 5. ஸோ அப்போ 20x = 4 × 3x 12x + 4 × 5 20. ஸோ அப்போ 20x - 12x அப்படிங்கிறது என்ன? சாரி, ஓகே, 4x / 3x + 5. ஸோ சம்ம திரும்பி ஒரே டைம் சொல்லுங்கள். மிக்சர் கண்டைன்ஸ் ஓகே, கரெக்டு தான். ஸோ 20x x = 20x - 12xங்கிறது 8x = 20. x = 20 / 8. ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு 2 8s are 16, ரிமைனிங் 4 0, 5 8s are 40. எனக்கு x 2.5. x 2.5 அப்படின்னா ஆல்கஹாலோட குவான்டிட்டி என்ன? 4 × 2.5 10 liters. 4 × 2.5 10 liters. ஃபஸ்ட்டு ரொம்ப பேசிக்கான சம்மாக அந்த 4:3 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த சம் நோட் பண்ணிக்காங்க. எதுங்க சார்? இப்போ நான் சால்வ் பண்ணியிருக்குதுங்களா சார்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 4:3. ஆல்கஹால் 4 part 4x இருக்குது, அது 3x இருக்குது. குவான்டிட்டியா 10 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது, 5 லிட்டர் வாட்டர் இருக்குது. ஓகேங்களா? வாட்டரில் நான் ஒரு 3 லிட்டர் ஆட் பண்ணிடுறேன். அப்போ அது 8 லிட்டர் இருக்குது, அது 10 லிட்டர் இருக்குது. அப்போ அந்த 10க்கும் 8க்கும் உண்டான எனக்கு ரேஷியோ அப்படிங்கிறது 5:4. அதை எனக்கு இங்கே 5:4
நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இங்கே 4/5 வருது, இங்கே 5/4. அந்த புதுசாக ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் ரிலேஷன் கொடுத்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சார் 4x. ஸோ ஆக்சுவலாக ரேஷியோட மீனிங் என்ன? 4:5 அப்படின்னா என்ன? 4/5. அப்போ 4x டிவைடட் பை 3x. அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. என்ன? ஆல்கஹாலும் வாட்டரும். அடுத்து நான் அதோட 5 ஆட் பண்ணிட்டேன்னா, 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரேஷியோ என்னவா மாறிடுது? 4:5 மாறிடுது. ஸோ அப்போ அதை வச்சு நான் சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சு வாட்டர் என்ன ஆல்கஹால் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நான் ரேஷியோலே சார் ரேஷியோ அப்படின்னா நான் 4:3ன்னு எடுத்தாதான் ரேஷியோ. குவான்டிட்டிங்கிறதுனால தான் நான் எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணால் அது குவான்டிட்டி தான். அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். சம்மில் குவான்டிட்டி கேட்டாலே ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணோம் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகே தானே சார்? நேற்று உள்ள சம்ஸ் கொஞ்சம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சார். அது ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அதாவது என்னன்னா ரேஷியோ அப்படிங்கிறது இப்போ 10 லிட்டர் வாட்டரும் 30 லிட்டர் ஆல்கஹாலும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 லிட்டர் தண்ணி, 30 லிட்டர் ஆல்கஹால். ஸோ ஒரு ரெண்டுக்கும் காமனான ஒரு வேல்யூவில் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கொண்டு வரக்கூடியதான் ரேஷியோ. அப்போ இது 1 பங்கு இருக்குது, இது 3 பங்கு இருக்குது. அப்போ ரெண்டையும் 10ங்கிற ஒரு வேல்யூவால் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ திரும்ப அகெயின் நான் டிவைட் பண்ணியிருக்கேன்னா திரும்ப மல்டிப்ளை பண்ணால் எனக்கு அந்த குவான்டிட்டி கிடச்சிரும். 10 லிட்டர் 30 லிட்டர் எனக்கு கிடைக்கணும்னா இந்த ரேஷியோவை நான் என்ன பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுக்கும் காமனான வேல்யூவால் டிவைட் பண்ணியிருக்கேன். அகைன் காமனான வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு குவான்டிட்டி கிடச்சிரும். அப்போ எனக்கு குவான்டிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் 4x 3xன்னு எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு 4x 3xங்கிறது ஆல்கஹால் குவான்டிட்டி, வாட்டர் குவான்டிட்டி. வாட்டர் குவான்டிட்டியில் நான் 5 ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு புது ரேஷியோ கிடைக்குது. அதை வச்சு சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நமக்கு என்ன தெரியும்? இங்கே இருக்கக்கூடிய இந்த குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுல இந்த மிக்சர்ஸ் கான்செப்ட்? புரியுதுல? நிறைய சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு மாடலில் 1 சம் 2 சம் வித்தியாசமாக நான் சொன்னேன்னா குறைஞ்சது ஒரு டாப்பிக்கில் 100 சம் 50 to 100 சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெளிவாகும். ஆமாங்க சார். எஸ் ஆமாங்க சார். ஸோ அதுதான் நான் டிவைட் பண்ணி ரேஷியோவாக மாற்றியிருக்கேன். அகைன் அதை மல்டிப்ளை பண்ணி டிவைட்னா அதுக்கு எதிரான ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ டிவைட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு அந்த ரேஷியோ இல்லாமல் எனக்கு அந்த குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் எக்ஸால மல்டிப்ளை பண்ணி. நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் 85 லிட்டர், சாரி இங்கிலீஷில் தான் சொல்லணும். ஸோ நோட் பண்ணி 85 லிட்டர் 85 liters a mixture contains 85 liters a mixture contains milk and water. 85 liters a mixture contains 85 liter a mixture contains milk and water in the ratio 85 liters a mixture contains 85 liter a mixture contains milk and water in the ratio milk and water in the ratio milk and water in the ratio 27:7. Milk and water in the ratio 27:7. How much more water is to be added? How much more water is to be added? How much more water is to be added to get a new mixture? To get a new mixture containing milk and water. To get a new mixture containing milk and water in the ratio 3:1. In the ratio 3:1. அப்போ மில்க்கும் வாட்டரும் 27:7 இருக்குது. நான் வாட்டரை எவ்வளோ ஆட் பண்ணேன்னா வாட்டர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ரேஷியோவாக மாறணும்? 3:1 மாறணும். நான் வாட்டரை ஆட் பண்ணேன்னா எனக்கு 3:1 மாறணும். வாட்டர் என்ன குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க.
2 minutes எடுத்து சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா மேம்? ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுருக்கான்னு பாருங்க. ஏங்க சார் கரெக்டா அப்படின்ட்டு அவ்வளோ சந்தேகமாக கேட்குறீங்க. ஸோ வாட்டர் வந்து என்ன குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் அதே தான். எனக்கு குவான்டிட்டி வந்துருச்சுனாலே நான் எக்ஸ் எடுத்துட்டேன். ஸோ 27x டிவைடட் பை 7x. நான் வாட்டர் வந்து என்ன குவான்டிட்டியில் ஆட் பண்ணால் எனக்கு ரேஷியோ, அதுதான் கொஷினாக கேட்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? வாட்டர் என்ன குவான்டிட்டியில் ஆட் பண்ணால், ஒரே நிமிஷம் சார் இல்லைங்க. ஸோ 85 லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் 27:7 என்ற விகிதத்தில் உள்ளது. எத்தனை லிட்டர் தண்ணீர் கலந்தால் கிடைக்கும் புதிய கலவையின் விகிதம் 3:1 மாறும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல ரெண்டுமே நான் வேரியபிளாக எடுக்க முடியாது. எனக்கு டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 85 லிட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்தே நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? 85 லிட்டர்ஸ் இருக்கும் போதே நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஸோ ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். எஸ் சார் 5. ஸோ அப்போ எனக்கு இதில் வாட்டர் எவ்வளோ இருக்குது, மில்க் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது, அது ரேஷியோங்க மேம். 27 into 2.5, 27 into 2.5, 67. ஸோ அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடி சிம்பிளாக சொல்கிறாங்க மேம். 27x ப்ளஸ் 7x is equal to 85 லிட்டர்ஸ். கரெக்டு தானே? ஸோ அப்போ 34x is equal to 85. x is equal to 85 divided by 34. கேன்சல் பண்ணேன்னா 2.5 வரும். எக்ஸோட வேல்யூ 2.5. ஸோ அப்போ எனக்கு 67.5 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா 67.5 அப்படிங்கிறது எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மில்க்கு. ஸோ 17.5 அப்படிங்கிறது வாட்டராக இருக்கும். 67.5 அப்படிங்கிறது 67.5 டிவைடட் பை 17.5. இதோட நான் என்ன எவ்வளோ குவான்டிட்டி வாட்டர் ஆட் பண்ணால் எனக்கு ரேஷியோ என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. 3:1. என்னங்க சார்? ஓகே, டேரெக்டாக போட்டிங்களா சார்? ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு டேரெக்டாக எப்படின்னு சொல்லிடுறேங்க சார். நீங்கள் சொல்கிறது சரி, இதை அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் சார். எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு இதில் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ 67.5. ஸோ 3 into 17.5 ப்ளஸ் Z. ஸோ அப்போ சால்வ் பண்ணி Z-ஓட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். Z 5 லிட்டர்ஸ் வருது. எல்லாருமே சால்வ் பண்ணிட்டீங்களா? 67.5 52.5 ப்ளஸ் 3Z. 67.5 52.5 plus 3Z. 3Z is equal to 15. So இதை மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 15. Z is equal to 5 லிட்டர்ஸ். அப்போ நான் 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ண அப்படின்னா எனக்கு அது 3:1 ரேஷியோவாக மாறும். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. 15 liters of mixture contains 15 liters of mixture contains 20% of alcohol. 15 liters of mixture contains 20% of alcohol and the rest water. If 3 liters of water be mixed with it, 3 liters of water be mixed with it,
the percentage of alcohol in the percentage of alcohol in the new mixture would be the percentage of alcohol in the new mixture would be. அந்த இது டேரக்டாக எப்படி சால்வ் பண்ணீங்க சார்? இதுக்கு முந்தின சம் இல்லை ஒரே நிமிஷம். $27 2.5. ஓகே 9. ஸோ அகைன் திரும்பியும் வந்து நமக்கு 12 என்ன ரேஷியோ கொடுத்துருந்தாங்க? 3:1. ரெண்டு ரேஷியோ ஆட் பண்ணுங்கிறதுனால 2.5 5 லிட்டர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகேங்க. ஸோ இது யோசிக்கலாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் எக்ஸாமில் நம்ம ஏதாவது சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா இது இந்த மாதிரி போட்டுக்கிடணும். ஸோ பர்சன்டேஜில் கூட நம்ம தப்புடாமல் இருந்துடும். இந்த இடத்துல ஏதாவது கால்குலேட் பண்ணும்போது 2.5 ரெண்டு டைம் எடுத்து ஆட் பண்ணும்போது ஏதாவது சின்ன மிஸ்டேக் நம்ம விட்டலாம். இதுக்கு முன்னாடி சம்மில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அப்ரோச் பண்ணலாம், அது கரெக்டு. அது ரொம்ப சிம்பிளான வேல்யூ, டேரெக்டாக சால்வ் பண்ணக்கூடியது. நீங்கள் யோசிச்சது அப்படியே கரெக்டு தாங்க, அப்படியே சால்வ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வருது? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஆன்சர் சொல்லுங்கள். சம் நோட் பண்ணிட்டீங்களா? 15 liters of mixture contains, சம் சொல்லுங்க. 15 liters of mixture contains 20% alcohol, rest is water. Okay, 20% alcohol, so and the rest is water. So அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, 3 liters of water. ஸோ வாட்டர் வந்து 3 liters ஆட் பண்ணுறோம். ஓகே, த பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இன் த நியூ மிக்சர். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு 50% கான்செப்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். இதில் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்ட் தான். ஸோ 20% இங்கே வந்து எனக்கு ஆல்கஹால் இருக்கு, 80% வாட்டர் இருக்கு. 20% அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆல்கஹால் இருக்கு? 3 liter. 80%ங்கிறது 12 liter வாட்டர் இருக்கு. நான் அடுத்து என்ன பண்ணுறேன்? வாட்டர் வந்து 3 liter ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இது 3 liter மாறிடுது, வாட்டர் 15 liter மாறிடுது. எனக்கு ஓவரால் மிக்சர் என்னவாயிடுது? 18. ஸோ அப்போ 18ல் 3 அப்படிங்கிறது ஹவு மச் பர்சன்டேஜ்? 18ல் 3ங்கிறது ஹவு மச் பர்சன்டேஜ்? அதை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? நியூ மிக்சரில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். 18ல் 3 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? நம்ம புரியுதா? டேரெக்டாக தான் அப்ரோச் பண்ணுறோம். 20 கொடுத்துட்டாங்க, ரெஸ்ட் ஆஃப் த மிக்சர் காம்பவுண்ட் வந்து வாட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 20% அப்படின்னா எனக்கு 3 liter, 80% அப்படின்னா 12 liter. நம்ம 20% அதில் எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு 10% எடுத்தோன்னா என்ன வேல்யூ? 10% 1.5, 10% 1.5, 20% அப்படிங்கிறது எனக்கு 3, 8 into 1.5 12. ஸோ அப்போ நியூ மிக்சரில் நான் 3 liter அதே ஆல்கஹால் தான் இருக்குது, வாட்டர் 3 liter ஆட் பண்ணனா எனக்கு 15 liter மாறிடும். இப்போ நியூ மிக்சர் காம்பவுண்ட் எனக்கு என்ன? 18 liter. ஓகே தானே? ஸோ இது இப்படி எடுக்கணும்னு தேவையில்லை, இன்னும் டேரெக்டாக எப்படியே சால்வ் பண்ணலாம். இங்கே 15 கொடுத்துட்டாங்க, 3 liter வாட்டர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். 18 liters. 18 litersல இந்த 3 liter என்னன்னு கேட்டிருக்காங்க எனக்கு. 18ல் 3 என்ன வேல்யூ வருது? மிக்சடு ஃப்ராக்ஷனில் வரும்.
மிக்சடு ஃப்ராக்ஷனில் சொல்லுங்கள். எஸ் 16 2/3. ஆக்சுவலாக 16 12/18 வந்துச்சுங்களா மேம்? 12/18. இப்போ 300/18 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 16 2/3. 300 divided by 18. ஸோ 9 15 150. அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3 5 50 50/3. ஸோ 16 ரிமைனிங் 2 2/3. 16 2/3% வந்து எனக்கு ஆல்கஹால் இருக்கு. ஓகே தானே? 100/6 பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். 16,696. ஸோ மேலே ரிமைனிங் 4, கீழே 6 வரும். 4/6ங்கிறது 2/3. அதே வேல்யூ தான் வரும். இப்போ தெளிவாக இருக்கீங்களா? ரேஷியோ ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் ஒரு டைப்லேயும் சம் அப்படிங்கிறது கேட்பாங்க. If A is to B, எதுங்க சார்? 16 2/3%. அவ்வளோதான் சார் நம்ம கேட்டிருக்காங்க. சம்பளம் நியூ மிக்சரில் ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம எழுதியிருக்கோம். டேரெக்டாக 15ல் 3 ஆட் பண்ணால் 18. 18ல் 3 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. If rupees 782 be divided into 3 parts, ஏன் மேம்? இல்லை if rupees 782 be divided into 3 parts, proportional to 1/2 is to 2/3 is to 3/4. 1/2 2/3 3/4. Then the first part is. So 782 3 பார்ட்டா டிவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேக்குறாங்க. 782 சார். 782 சால்வ் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கக்கூடாது? வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒன்று ஸோ இந்த வேல்யூ வச்சு ஏபி பிசிங்கிற மாதிரி எடுத்து 3க்கு ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இந்த எந்த வேல்யூவால் நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு எல்லா வேல்யூமே காமனாக. ஸோ எந்த வேல்யூவால் கேன்சல் பண்ணால் எனக்கு கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும். எந்த வேல்யூவால் கேன்சல் பண்ணலாம்? ஸோ இங்கே 2 3 இருக்குது. அப்படின்னா நான் 6ஆல் பண்ணால் இது மட்டும் தான் கேன்சல் ஆகும். எனக்கு 4 ஆகாது. 4 கீழே இருக்கிறது கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ நான் 12ஆல் கேன்சல் பண்ணுறேன். 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எல்லா ரேஷியோவுமே நான் 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணலாமா? எல்லா ரேஷியோவையும் பண்ணோன்னா வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. காமனாக எந்த வேல்யூ வேணாலும் ரேஷியோவில் இருக்கக்கூடிய டேர்மில் நம்ம மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ என்ன பண்ணோனாலும் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போது 12ஆல் பண்ணேன்னா எனக்கு 6 4 3. அப்போ 6:8:9. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு மொத்தம் டோட்டல் பார்ட் என்ன? 10 17 17 into 6 23. 23ல் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 23ல் ஃபர்ஸ்ட் பார்ட் எனக்கு என்ன? 6.
அப்போ 782. ஸோ அதில் 782 அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி வேல்யூ சொல்லுங்கள். எப்படி சார் 3 பார்ட் ஈக்குவலாக வரும்? நான் வந்து அதை புரியுதுங்களா? ஒரு ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஆமாங்க சார். அதுதான் சார் சம்மில் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 0.5 சார் பாயிண்ட்ல எடுக்கவே கூடாது நம்ம ரேஷியோ. என்ன வேல்யூ வருது? ஃபர்ஸ்ட் பார்ட் 3 into 20 60 69 remaining 9 4 23 நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 3 into 23 69 remaining 9 4 into 23 6 into 34 6 3s are 18 180 204 rupees. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா 204 rupees. எனக்கு ஃப்ராக்ஷனில் ரேஷியோ இருக்கக்கூடாதுங்க சார், இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு 3 இடத்துலையுமே நான் ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படின்னா எந்த வேல்யூவால் கேன்சல் பண்ணால் எனக்கு 3 வேல்யூக்குமே 3மே காமனான வேல்யூவால் மட்டும்தான் நான் மல்டிப்ளை பண்ண முடியும், இல்லைனா ரேஷியோட வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா டேர்மையும் நம்ம எந்த வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ரேஷியோ எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ ஈக்குவலன்ட் ரேஷியோ, சமான விகிதம். நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதை எந்த ஒரு வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ, காமனான ஒரு டேர்ம் 3 டேர்மே மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலோ அதை ஈக்குவலன்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 3க்கும் காமனான வேல்யூ இங்கே 2 3 இருக்குது. அதை பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம், ஸோ 6 வச்சு நான் பண்ணலாம். அடுத்தானே எனக்கு 4 இருக்குது, 6 வச்சு பண்ணேன் அப்படின்னா கீழே ரிமைனிங் எனக்கு 2 இருக்கும். அப்போது காமனாக பார்த்தோம் அப்படின்னா 12ஆல் பண்ண அப்படின்னா நான் கேன்சல் பண்ணலாம். இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும் சார். 2 3 4 2 ஸோ 6 6 2s are 12. ஸோ 12 வச்சு மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவுமே, ஏன்னா மீட் சிறு பொது மடங்கு எல்சிஎம் எடுத்துட்டோம்னாலே அங்கே என்ன வேல்யூ வச்சு நான் கேன்சல் பண்ணுங்கிறத எனக்கு தெரிஞ்சிடும். If the angle of a triangle are எந்த சம் சார்? இந்த சம்மா இது என்ன புரியல சொல்லுங்க சார். ஓகேங்க சார். ஆமாங்க சார். எப்படி இருந்தாலும் 3 பிரிக்கக்கூடாதுங்க சார். நமக்கு சம்மில் ரேஷியோ கொடுப்பாங்க, அந்த ரேஷியோ படி தான் நம்ம பிரிப்போம். எனக்கு ரேஷியோ ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, நான் அதை ஹோல் வேல்யூவை மாற்றுறேன். எனக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. இல்லைனா நீங்கள் இப்படியே எடுக்கலாம். இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்னா ஃபஸ்ட்டு இதுக்குரியது கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இது கண்டுபிடிச்சிட்டு பாக்ஸ் மெத்தட் போட்டு ஏபிசி எடுப்போம்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 2/3 3/4 போடுங்க சார். 1/2 2/3 இருக்கு, 2/3 எனக்கு என்னவா மாறும் 3/2. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு 3:4. அடுத்தது எனக்கு 2/3 3/4 இருக்கு, எனக்கு என்னவா மாறும் கரெக்டாக தானே எழுதுறேன். 1/2 2/3 1/2 2/3 ஓகே. 2/3 3/2 மாறிடும். அடுத்து 2/3 3/4 4/3. அப்போ 2 4s are 8 3 3s are 9.
ஸோ அப்போ எனக்கு 3 4 ஏபி பிசி எடுத்தேன்னா 8 9. ஸோ அப்போ நான் என்ன வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணுவேன்? எஸ் சார் 4 8. ஸோ 24 32 36. ஸோ நான் 4 வச்சு எனக்கு எடுத்துக்கலாம். 6 8 9. சேம் அதே ரேஷியோ தான் வரும் சார். ஸோ நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாக்ஸ் மெத்தடுக்கு முன்னாடி ஏபிபிசி மாதிரி நம்ம 2 ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்முக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன சொன்னேன்? 2 numbers are sorry if the angle of a triangle are if the angles of a triangle are if the angles of a triangle are in the ratio if the angles of a triangle are in the ratio 1:3:5 1:3:5 then the angles are ஸோ ட்ரையாங்கிள்னாலே அதோட ஆங்கிள் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் sum of 3 angles in the triangle என்ன வரும்? எஸ் 180. ஸோ அப்போது அந்த 3 ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. ஸோ என்ன ரேஷியோவில் இருக்குது? ஸோ 1:3:5. If the angles are 1:3:5, angle of a triangle are 1:3:5. The angles are அப்போ 180 அப்படிங்கிறது இங்கே எத்தனை பார்ட் கொடுத்துருக்காங்க? 9னா நம்ம ஈஸியாக டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 20 டிகிரி 60 டிகிரி 100 டிகிரி. ஸோ அதை டேரெக்டாகவே 180 டிகிரி டோட்டலாக. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆங்கிள் வந்து ஸோ 1 part 3 part 5 part 9 parts 9 பகுதிகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதோட 3 ஆங்கிளையும் 1 3 5. அப்போ மொத்தமாக 9 அப்படின்னா 9 × 20 நமக்கு 180. இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் 20, செகண்ட் ஆங்கிள் 60, தேர்ட் ஆங்கிள் 100. ஸோ இல்லைனா 1x 3x 5x is equal to 180 போட்டால் எக்ஸோட வேல்யூ 20 கிடைக்கும். 20 வச்சு 20 60 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நம்ம டேரெக்டாகவும் அப்படியே எழுதி சால்வ் பண்ணலாம். பார்த்த உடனே அதை ஆன்சர் பண்ணுற சம்மு தான் நமக்கு. சார் கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா சார்? சார் வந்து எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் 1:3:5 சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் 1:3:5. முக்கோணம்னாலே அதுக்கு 3 கோணம் இருக்கும். ஆமாம் தானே? 3 ஆங்கிள் இருக்கும். ஸோ அது க்ளோஸ் பண்ணாதான் ட்ரையாங்கிளே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 3 ஆங்கிளோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணம்னா அந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன டிகிரி வரணும் அப்படின்னா 180 டிகிரி வரணும். அப்போ 180 டிகிரினா 1x + 3x + 5x is equal to 180. x 20 அப்படின்னா இதை பார்த்தோன்னே டேரெக்டாகவும் சார் உங்களுக்கு சொல்லணுமா? நீங்களே பார்ட்டாக பிரித்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடுவீங்க. ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. The ages of the ages of Ravi and Raja are in the ratio of 5:2. The ages of Ravi and Raja are in the ratio of 5:2 respectively. 5:2 respectively. After 7 years, the ratio of their ages will be after 7 years
after 7 years the ratio of their ages will be, after 7 years the ratio of their ages will be 4:3. Ratio of their ages will be 4:3. What is the age of Ravi and Raja தான சொன்ன? What is the age of Ravi? What is the age of Ravi? நம்ம புரிஞ்சுல? ராங்கா இருக்கா சார்? புரியலைங்க சார். சார் இப்போ ஒருத்தனுக்கு 10 வயசு இருக்கு, இன்னொருத்தனுக்கு 5:2 5:2 வச்சுக்கோங்க. 5 × 2 10, 2 × 2 4. ஸோ 10 4 இருக்கு. 10 4னா 5:2. அடுத்து 11 5 ஆகும். இதை ரேஷியோவே இதுக்கு மேலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொண்டு வர முடியாது. அப்போ அடுத்து 1 இயர் கூடும் போது அந்த ரேஷியோ என்னவா இருக்கும்? 11 5 அப்படியே தான் இருக்கும். ஸோ அடுத்துனா 12 6 ஆகும். அப்போ இந்த ரேஷியோ என்ன ஆகும்? 2:1 ஆயிடும். ரேஷியோ சேஞ்ச் ஆகிட்டே போகும். எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும் ரேஷியோ அப்படிங்கிறது. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏஜஸ் ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ். எஸ், அப்படிதான் சால்வ் பண்ணீங்களா சார்? ஆன்சர் வந்திருக்கணுமே சார். இப்போ 5x 7x. ஓகே, 5x 2x தானே? எக்ஸோட வேல்யூ என்ன வருது? அதில் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, செக் பண்ணுங்க சார். இல்லைங்க சார். ஸோ ரவிக்கும் ராஜாவுக்கு உண்டான ஏஜுக்கு உண்டான ரேஷியோ என்ன? 5:2. ஸோ அப்போ எனக்கு ஏஜ் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் 5x 2xன்னு எடுத்துட்டேன். எனக்கு 7 இயர்ஸ் கழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃப்டர் 7 இயர்ஸ்னால் 7 நான் 2 பேரோட ஏஜ்லேயே எனக்கு ஆட் ஆகும். ஆட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய நியூ ரேஷியோ என்ன? 4:3. ஸோ அப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 5x + 7 3 4 2x + 7. So 15x 3 7s are 21. 8x 4 7s are 28. 15x 7x 15 8x minus பண்ணனா 7x is equal to 7. x is equal to 1. x is equal to 1. ஸோ எனக்கு இது ராஜா, இது ரவி. ராஜா ரவின்னு தானே சொன்னேன். ஃபஸ்ட்டு ராஜா, ரெண்டாவது ரவி. எனக்கு ராஜாவோட ஏஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 5 + ஃபஸ்ட்டு ரவி சொன்னா ரவி அண்ட் ராஜா. ஸோ அப்போ ரவியோட ஏஜ் தானே சொன்னேன். ஸோ ரவியோட ஏஜ் என்ன? 5 + 5 × 1 5. எனக்கு ப்ரெசென்ட்டில் தான் ஏஜ் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஏஜ் என்னன்னு கேட்கல. 5 × 1 5. ரவியோட ஏஜ் என்ன? 5. அதே ரேஷியோ கான்செப்ட் தான். இப்போ நம்ம மிக்சர் கான்செப்ட் பார்த்தோம்ல, மிக்சர்ஸில் எப்படி பார்த்தோம்? ஆட் பண்ணோன்னா ப்ளஸ். இப்போதான் சார் ஆஃப்டர் 7 இயர்ஸ் தான் உங்கள் கொஷினில் கேட்கல. ஆஃப்டர் 7 இயர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 5 + 7 12. A bag contains a bag வந்துட்டாலே காயின்ஸ் தான். A bag contains 1 rupee 50 paise. A bag contains 1 rupee 50 paise and 25 paise coins and 25 paise coins in the ratio, and 25 paise coins in the ratio 5:6:8. 5:6:8. நேற்று 4 பேரும் 5 பேரும் அட்டன் பண்ணீங்க மேம். மேக்ஸு இங்கிலீஷ் அட்டன் பண்ணுறவங்க எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க நேற்று? 3 பேர். டெய்லி ஒருத்தவங்க கம்மியாகிட்டே வருவீங்கன்னா நான் கேட்கேன். 5:6:8. If the total amount of money is total amount of money in the bag is rupees 210. Find the number of coins of each kind.
find the number of coins. Find the number of coins of each kind. So note பண்ணிக்காங்க. A man's present age is 2/5 of the age of his mother. A man's present age is 2/5 of the age of his mother. 2/5 of the age of his mother. After 8 years, he will be one half of the age of his mother. One half அப்படின்னா என்ன? பாதி, அவ்வளவுதான். Half. One half of the age of his mother. How old is the mother at present? Solve பண்ணிட்டீங்களா சார்? ஆன்சர் என்ன வருது சார்? A man's present age is 2/5 of the age of his mother. After 8 years, he will be one half of the age of his mother. Yes, sir. How old is the mother at present? How old is the mother at present? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் a man's present age is, so first present age is 2/5 of the mother. அப்போ மதர் ஏஜை வச்சு தான் கம்பேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எதை வச்சு கம்பேர் பண்ணுறாங்களோ அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மதரோட ஏஜ் எக்ஸ். ஸோ அப்போ அந்த மேனோட ஏஜ் என்ன? 2/5 of the his mother. இது மதரோட ஏஜ் ஆஃப் மதரோட ஏஜ். ஸோ அந்த மேனோட ஏஜ் ஆஃப் த மேன் அல்லது சன், ஏஜ் ஆஃப் த சன் என்ன? 2/5 of the mother. After 8 years, he will be half of the age of his mother. After 8 years அப்படின்னா, ஸோ அந்த மேனோட ஏஜ் என்ன? 2x plus 2x divided by 5. After 8 years அப்படின்னா 8 வருஷம் கழிச்சு. ப்ரெசென்ட்ல அவனோட ஏஜ் என்ன? 2x by 5 தானே. அட் ப்ரெசென்ட்ல அவனோட ஏஜ் 2x plus 5. ஆஃப்டர் 8 இயர்ஸ்னா 8ங்கிறது நம்ம ஆட் பண்ணுறோம். ஆஃப்டர் 8 இயர்ஸ் என்ன ஆகுது? மதரோட ஏஜில் ஆஃப். ஸோ மதரோட ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்ஸ் என்னவா இருக்கும்? புரியுதா? இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா மதரோட ஏஜ் தெரிஞ்சிடும். இதுதான் சொன்னேன். இது நம்பர் சிஸ்டம் தான். நமக்கு கொடுத்துருக்க சம்மை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கிறத கரெக்டாக அந்த ஃபார்மெட்டு ஃப்ரேம் பண்ணி நம்ம எழுத தெரியணும். ஸோ அதை சால்வ் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள். எக்ஸோட வேல்யூ 2x plus 2x divided by 5 plus 8 is equal to x by 2. ஸோ ஆஃப் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். x by 2. ஸோ டிவைடட் பை 5னா x by 2, 8 by 2 எனக்கு 4 ஆகிடும். ஸோ நான் இந்த வேல்யூ மட்டும் இந்த சைடு ஸோ x by 2 minus 2x divided by 5 is equal to 8 minus 4. 8 minus 4, 4. 8 minus 4, 4. இப்போ எல்சிஎம் எடுத்தானா எனக்கு 10. ஸோ இங்கேருந்து சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிங்க. x by 2 minus 2x by 4 by 2 minus 2x by 5 is equal to 4. சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு கண்டுபிடிங்க. அதான் மதரோட ஏஜ்.
ஸோ 10 எடுத்தேன் அப்படின்னா 5x minus 4x x is equal to 40. x is equal to 40. அப்போ அட் ப்ரெசென்ட்டில் மதரோட ஏஜ் என்ன 40. யாரோட ஏஜ் சார்? ஸோ அட் ப்ரெசென்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க 2/5ன்னு கொடுத்துருக்காங்க. 40 அப்படின்னா ஸோ 5/2 அதில் 5ல் 2 மடங்கு 5/2 அப்போது 16 அட் ப்ரெசென்ட்டில். அது அடுத்து கொடுத்துருக்காங்க சார் 8 years கழிச்சு ஆஃப். 8 years கழிச்சு அதோட ரிலேஷன் ஆஃப். ஸோ என்னெல்லாம் டாபிக் இதுவரை பார்த்துருக்கோம். ஏஜஸ் ஆவரேஜஸ் மட்டும் ஒரே ஒரு கிளாஸில் ரெண்டும் சேர்த்து ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஏஜஸ் ஆவரேஜஸ் இன்னும் நம்ம பார்க்கல. ஜஸ்ட் இப்போ தான் 2 சம் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ரெண்டையுமே சேர்த்து ஒரே கிளாஸில் எல்லா கான்செப்ட் ஏஜஸ்ஸு ஆவரேஜஸ்ஸு ஸ்பெஷல் சீரீஸ். இப்போ 1லேருந்து 100 வரை நம்பர் இருக்குது. அது அப்படியே ஆட் பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுவோம்? அதுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ 2 ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணி 80 ஸ்கொயர் வர. ஸோ ஈவன் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணோம்? 2லேருந்து 80 வர ஈவன் வேல்யூலாம் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணோன்னா வேல்யூ கிடச்சிரும். ஆமாம் தானே? பண்ண முடியுமா? எஸ் சார். ஃபார்முலா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்பெஷல் சீரீஸில் கட்டாயம் நமக்கு எக்ஸாமில் சம் இருக்கும். ஏபிஜிபியில் சம் ரொம்ப ரேராக இருக்கும். சில நேரம் கேட்பாங்க, சில நேரம் கேட்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஸ்பெஷல் சீரீஸில் சம் இருக்கும். அந்த ஸ்பெஷல் சீரீஸு ஆவரேஜு ஏஜஸ் அது ஒரு கிளாஸில் பார்த்துடலாம். இதோட ஃபஸ்ட் இருந்து என்ன டாபிக் இப்போ பார்த்துருக்கோம்? பர்சன்டேஜ், SICI, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், போர்ட் மாஸ், வேற என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் லாஸ். ஓகே, அதுவும் நமக்கு பர்சன்டேஜ்குள்ளேயே வந்துடும். ஸோ போர்ட் மாஸ் பார்த்தோம். அடுத்து டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜ், SICI, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இது மட்டும் சேர்ந்து. ஸோ இந்த போர்ட் மாஸ், டிவிசிபிலிட்டி அது எப்படி வேணாலும் கொஸ்டின் இருக்கலாம். 10+ சம்ஸ் கண்டிப்பாக அந்த 3 டாப்பிக்கில் நமக்கு இருக்கும். 25 சம்ஸில் 10 சம் வர அந்த 3 டாப்பிக்லேருந்து நமக்கு இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லைனா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 8லேருந்து 10 சம் வர இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கட்டாயம் எக்ஸாமில் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைமில் SICIயில் 3லேருந்து 4 சம் வரை கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் லாஸ்ட்டாக குரூப் 2லலாம் 6 சம் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே 6 சம்மோ 7 சம்மோ அந்த அளவுக்கு சம் இல்லைனாலும் கண்டிப்பாக 4 சம் வர அதில் இருக்கும். இப்போலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையவே சம்ஸ் கேட்குறாங்க. இந்த 3 டாப்பிக்குமே ரொம்பவே நமக்கு முக்கியம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன். ஸோ அது இல்லாமல் போர்ட் மாஸ், டிவிசிபிலிட்டி, ஏஜஸ், ஆவரேஜஸ், ஸ்பெஷல் சீரீஸ் பார்த்துட்டோன்னா அடுத்தடுத்த டாபிக்ஸ் அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிடலாம். சிம்பிளிஃபிகேஷன் நடுவில் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்டாக அப்பப்போ பார்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் சிம்பிளிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்தா ஏதோ ஃபார்முலா, நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்பராக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் ஒரு இதாக. ஸோ ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் எப்படி எடுக்கிறது அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கலாம்.